ஒரு அம்மா தன் பையனோட டைரிய யதார்த்தமா பாக்குறாங்க. அப்ப அந்த டைரியில அவனும் எனக்கு 2 அம்மா இருக்காங்க. ஒருத்தவங்க பக்கத்துலயே வேலைக்காரி மாதிரி என்ன பாத்துக்கிறாங்க, இன்னொருத்தவங்க தூரமா இருக்காங்க, இருந்தாலும் அவங்க ஏஞ்சல் மாதிரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கானா. இதை பாக்குறவளுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துருதா. நேரத்தை ஹஸ்பண்டோட ரூமுக்கு போய் இது உண்மையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறா. பட் அந்த இடத்துல எந்த விதமான எவிடன்ஸும் கிடைக்கலையா. ஒருவேளை இது தான் பையனோட கற்பனை போல அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்ப. இப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோக்கு பின்னாடி இன்னொரு போட்டோ இருக்கு. அதுல பார்த்தா ஹஸ்பண்டோ வேற ஒரு லேடியோட நின்னுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அவ்வளவு பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. ஏன்னா லவ் பண்ணி சின்சியரா ஒருத்தனை கல்யாணம் பண்ணிருப்பாளா, அவனும் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டா. இருந்தாலும் அவளுக்கு ஒரு டவுட் என்னன்னா, இந்த 2வது ஒய்ஃப் இருக்கா இல்லையா, அவன் எப்படி என் பையன் மேல இவ்வளவு பாசமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாள். ஒருவேளை இந்த பையன் என்னுடைய பையன் தானா அப்படின்னு அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்துருது. அதனால என்ன பண்றான்னு, இந்த பையன் தூங்கிட்டு இருக்கும் போது அவனுடைய தலைமுடியை எடுத்து டிஎன்ஏ டெஸ்டுக்காக அனுப்பிச்சு வச்சிருக்கா. இப்ப தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு தெரியாம அவனை ஃபாலோ பண்றாளா. அந்த இடத்துல பார்த்தா அவனும் தன் பையன் அதுக்கு பிறகு 2வது இருக்கா இல்லையா ஒய்ஃப், அவ கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு ரொம்பவே எமோஷனல் ஆயிடுது. இப்போ ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா டிஎன்ஏ டெஸ்டுக்காக அனுப்பிச்சு வச்சிருந்திருப்பா இல்லையா, அந்த ரிப்போர்ட் வந்திருக்கும். அதாவது இந்த பையன் நம்ம ஹீரோயினோட பையனே இல்ல அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. இது கேட்டுட்டு அவன் இன்னும் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுறான். இப்படி ஒரு துரோகம் நமக்கு நடந்திருக்கு, அது நமக்கு தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாளா. அந்த அளவுக்கு இவனுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கேன். அப்படின்னா நமக்கு பிறந்த பையன் என்ன இருந்திருப்பான், எனக்கு குழந்தை பிறந்துச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கு. இப்போ அவ ரொம்ப பெரிய பணக்கார பொண்ணா இருப்பாளா, அதனால தனக்கு டெலிவரி பார்த்து அந்த லேடியை வர வைக்கிறேன். அந்த நர்ஸ்கிட்ட நடந்த விஷயங்களை கேட்க அவ்வளோ எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சாதிக்கிறாளா. இப்போ இங்க பாரு, உண்மையை மட்டும் சொல்லலைன்னா உன்னுடைய பையன் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கான், அதுக்கு பிறகு உன்னுடைய உண்மையான முகத்தை காமிச்சிட்டேன்னா அவனுக்கு தான் அவமானமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட. இப்ப அந்த லேடியும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. உங்களுக்கு பிறந்த குழந்தைய அநாத ஆசிரமத்துல உங்களுடைய ஹஸ்பண்ட் சேர்த்து விட்டுட்டாரு. இப்போ உங்க கூட இருக்கிற குழந்தை உங்களுடைய பையனே, உங்க ஹஸ்பண்டுக்கு இன்னொரு பொண்ணோட அஃபையர் இருக்கா, அந்த பொண்ணுக்கு பிறந்த பையனை தான் கொண்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு அவனை தான் நீங்க இத்தனை வருஷமும் உங்க பையன் மாதிரி வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த நர்ஸோ நம்ம ஹீரோயினோட உண்மையான பையன் கூட ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்களா, அதை காமிக்கிறாங்க. இப்போ தான் பையனை பார்த்துட்டு உடனே நான் இவனை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கக்கூடிய அந்த அநாத இல்லத்துக்கு வேகமா ஓடுறாளா. அதான் அந்த இடத்துல அவளுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணிருந்திருப்பான் அப்படின்னா, இந்த பையன் இருந்தானே என்னைக்காவது ரகசியம் வெளியில தெரிஞ்சிரும் அப்படின்றதுக்காண்டி அந்த பையனை வெளிநாட்டுல இருக்கக்கூடிய 2 பேத்துக்கு தத்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்திருப்பான். அவங்களும் அந்த பையனை கூப்பிடுறதுக்காக அங்க இப்ப ஹீரோயின் இந்த பையனை காப்பாத்துறதுக்கு முன்னாடியே என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் அந்த பையனை அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க.